6ஆம் வகுப்பு முடிச்சுட்டு 7ஆம் வகுப்பு வந்து ஏறக்குறைய 1 மாதம் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம 2-3 பாடங்கள் பார்த்துட்டோம். இப்போ தமிழை பொறுத்தளவு 4 வகையான தலைப்புகள் இருக்கு. இலக்கணம், செயல்பகுதி, உரைநடை, உரைநடை. இதுக்கு மாற்றாக இப்ப வேறு வேறு தலைப்புகள் கொடுத்துருக்காங்க. அந்த தலைப்புகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஒவ்வொருத்தரா சொல்லலாமா? நீங்க எழுதிங்க. இலக்கணத்துக்கு வேறொரு தலைப்பு இருக்குல்ல, அது என்ன தலைப்பு? கற்கண்டு. ஏன் இலக்கணத்துக்கு கற்கண்டுன்னு சொல்றாங்கன்னா, கற்கண்டு சாப்பிடும்போது எப்படி இருக்கும்? அப்படி இலக்கணமும் அப்படி உங்களுக்கு இனிப்பா இருக்கும். இலக்கணத்தை நீங்க நன்றாக படித்துக் கொள்ள வேண்டுங்கிறதுக்காக இலக்கணத்துக்கு கற்கண்டு என்ற மாற்று பெயர் ஒன்று உண்டு. அதே உரைநடைக்கு ஒரு பெயர் இருக்குல்ல, என்ன பேரு? உரைநடை உலகம். தம்பி கை தட்டலாம். செயற்பகுதி கொண்டு வந்திருக்கல, அது என்ன வந்திருக்கு? கவிதை பேழை. அருமையா நீங்க இருக்குங்க. துணைப்பாடத்துக்கு என்ன வந்திருக்கு? விரிவானம். துணைப்பாடத்துல என்னன்னா நம்ம பாக்குறோம். உபத்ரா சொல்லலாம். கதை, நாடகங்கள், கட்டுரை, இந்த மாதிரி நிறைய நிறைய விவரங்களை நம்ம அதுல பார்க்க போறோம். அதனால வானம் எப்படி விரிஞ்சிருக்கும்? வானம் ரொம்ப கம்மியான இடமா விரிவான இடமா? வானம் எப்படி விரிவான ஒரு இடமாக இருக்கிறதோ, அமைப்பாக இருக்கிறதோ, அதே போலவே இந்த துணைப்பாடங்கிறது மிக விரிவான ஒரு விஷயம், விவரம் அப்படிங்கிறதுக்காக விரிவானம் சொல்லுங்க. இப்ப நம்ம 7ஆம் வகுப்புல ஒரு விரிவானத்தை பத்தி, அதாவது துணைப்பாடத்தை பத்தி பார்க்க போறோம். அதுல ஒரு சில விஷயங்கள், ஒரு சில விவரங்கள் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். இப்ப நம்ம வீட்டுல தாத்தா, பாட்டி, அம்மாச்சி, தாத்தா அவங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க சொல்லும் பொழுது, சில விஷயங்கள் சொல்லும் பொழுது பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, சான் ஏர்னா முளை வழுக்குதுமா, சான் ஏர்னா அப்படி ஒரு சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, அவசரத்துல கைவிட்டா அண்டாவுல கூட நுழையாது. அவசரத்துல கைவிட்டா அண்டா எப்படி, வாய் எப்படி இருக்கும்? வாய் எப்படி இருக்கும்? அவசரத்துல பெரிய வாய் உள்ள அண்டாவிலேயே கை வைக்க முடியாது. அப்ப நீங்க எந்த ஒரு வேலையுமே அவசரப்பட்டு செய்யக்கூடாது, நிதானமா நேர்த்தியா செய்யணுங்கிறதுக்காக அந்த மாதிரி சொல்லுவாங்க. இப்ப இதெல்லாம் என்ன சொல்றதுன்னா வட்டார பேச்சு வழக்கு. என்னது வட்டார பேச்சு வழக்குல அவங்க வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா அழகியலையும் நல்ல ஒரு செறிவு மிக்க ஒரு பொருளை கொண்டதாகவும் அதெல்லாம் இருக்கு. வட்டாரம்னா என்னன்னா நம்ம வாழக்கூடிய பகுதியை தான் வட்டாரம் சொல்றோம். இப்ப நம்ம இதெல்லாம் என்ன சொல்றோம்னா சொலவடைகள்னு சொல்றோம். என்ன சொல்லுவோம்? சொலவடைகள்ங்கிற பாடம் உங்களுக்கு இருக்கு. அதை நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு பொம்மலாட்ட கதை மூலமாக நம்ம பார்க்க போறோம். அந்த கதையை பகுதியை நீங்க நல்லா பார்க்கணும். இந்த கதையில என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த கதையில யாராவது வர்றா அப்படிங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இடையிலேயோ இறுதியிலேயோ உங்களுக்கு கேள்விகள் கேட்கப்படும். சரியாக விடை சொல்றவங்களுக்கு என்ன செய்யும்? பரிசு வாங்கணும். செய்யலாமா? இப்ப நம்ம அந்த பொம்மலாட்ட கதையை ஒரு ஒளிப்பட கருவி மூலமாக நம்ம பார்க்க போறோம். உங்க கவனத்துல நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில் சொல்லணும். சரியாப்பா? பயன்படுத்துவது தொன்மை வாய்ந்த, அதாவது பழமை வாய்ந்த மொழிகளுக்கு சிறப்பாக அமைகின்றது. இப்பொழுது சொலவடைகளுடன் கூடிய நாட்டுப்புற கதை ஒன்றை பொம்மலாட்ட வழியில் நாம் பார்க்கலாம். இந்த கதை எழுத்தாளரின் வாசகங்களுக்கு கூறுவதாக அமைக்கப்பட்டுள்ளது. எழுத்தாளர் கதை சொல்லி என்னும் வடிவில் கதையை சொல்ல தொடங்குகின்றார். பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நாம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பொம்மலாட்டமா பார்க்க போறோம். இந்த பையன் என்ன வேலை? எதை மூலமா பார்க்க போறீங்க? நம்ம கதாநாயகன் இவன் ஒரு நாள் பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுத்திட்டு வரான். அவங்க அம்மா எவ்வளவோ சொல்லியும் அவன் கேட்கல. பொண்ணுக்கு மறுக்கும்
பையனும் படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது என எவ்வளவுமா பதில் சொல்றான். வெளிச்சலுக்கும் விளையாட்டுக்கும் செல்வ பகைங்கிற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடிதான் படிக்க வைக்கணும். இவனை தள்ளும் தெரியுங்கிற மாதிரி இவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்கிறாங்க அவங்க அப்பா. பொறுமையா அறிவுரை சொல்றாரு. ஆனா பையன் கேட்கல. போப்பா, பள்ளிக்கூடம் போற வேலையிலும் எனக்கு ஒத்து வராது அப்படின்னு அப்பா கிட்ட சொன்னான் பையன். அப்பாவுக்கு கோபம் வருது. சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்டு அப்பா வெளியே வராங்க. ராசா, உழைக்கிற பாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். நீ படிக்கலைன்னா ஊருக்குள்ள யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. அதனால படிக்கலைன்னா அவங்க அம்மா என்ன சொல்றாங்க? படிக்கலைன்னா ஊருக்குள்ள யாருமே என்ன செய்ய மாட்டாங்க. பையனுக்கு மட்டுமா உங்களுக்கு என்ன செய்யணும்? அதை படிச்சு பார்க்கலாமா? நல்லா படிச்சுக்க அப்படின்னு அல்வா சொல்றாங்க. அடைமழை விட்டாலும் செடி மழை விடாதுங்கிற மாதிரி அப்பா